கண்ணு முன்னால என்எல்சி இருக்கு, நம்மளுக்கு கண்ணு முன்னால ரயில்வேஸ் இருக்கு, இந்தியன் ரயில்வேஸ் இருக்கு, கண்ணு முன்னால ஸ்டேட் பேங்க் இருக்கு, பேங்கிங் செக்டர் இருக்கு, கண்ணு முன்னால நேஷனலிஸ்ட் பேங்க் ஃபுல்லா நார்த் இந்தியன்ஸ் ஆகும். நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் முகர்ஜி சர்மாக்கள் தான். ஆமா, சர்மாக்கள், முகர்ஜிக்கள், இந்த மாதிரி. அப்ப இவங்கெல்லாம் வந்து இதெல்லாம் ஆக்கிரமித்தா இதனால் ஏற்படக்கூடிய வேலை வாய்ப்பு இழப்பு, இதனால் ஏற்படக்கூடிய மனித உழைப்பு நாட்கள், இதனால் ஏற்படக்கூடிய வறுமை, இதனால் ஏற்படக்கூடிய வேலையில்லா திண்டாட்டம் எல்லாமே தமிழனை தானே பாதிக்குது. 30% நீ போட்டுக்கோ, வடமாநில 15 to 30% கூட போட்டுக்கு. பட் 70% கிவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு தமிழ்நாடு, தமிழ் மக்களுக்கு வாய்ப்பை கொடுங்க. அதை வந்து எடப்பாடி உறுதிப்படுத்துவாரா நாளைக்கு இன்னைக்கு மீட்டிங்ல? கண்டிப்பா, அது ரொம்ப ஒரு முக்கியமான. என்எல்சியில் நான் வேலை வாங்கி கொடுத்துருவேன்னு சொல்லுவாரா? என்எல்சியோட அப்ரண்டிஸ் 3000 பேர் திமுக பண்ணலன்னு கூட சொல்லுங்க. திமுக ஆட்சியில் இருந்துச்சு, திமுக பண்ணல, நான் பண்ணி தரேன்னு சொல்லுங்க. இப்ப ஆட்சியில் இருக்காருல்ல மோடி, அவர் கூட தானே கூட்டணி வச்சிருக்கீங்க, சொல்லுங்களேன் நீங்க.